Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu, amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد المصطفى رسول صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு போற்றி புகழ்ந்தவாறும் அவனுடைய கருணை சாந்தி சலவாத்தை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வேண்டியவாறும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பெரியவர்கள் நல்லடியார்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய வற்றா கருணையை வேண்டியவாறும் மேலும் இங்கு குழுமி இருக்கின்ற உள்ளவர்கள் பயான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லா மக்கள் மீதும் அல்ல அல்லாஹ்வுடைய வற்றா கருணையின் பேர் அருள் இன்றைக்கும் என்றைக்கும் நன்றி நிலவட்டுமாக என பிரார்த்தனை வேண்டியவாறும் இந்த வாராந்திர உள்ளவர்கள் பயான் நிகழ்ச்சியில் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நடிகார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டதுதான் சூழ்நிலையாளர்கள் என்று சிலர் இருக்கிறாங்க. ஏன் நிலச்சரிவு ஏற்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பாவம் செய்யறாங்க வயநாட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க உனக்கு தெரியுமா? ஆமா, சுற்றுலா பிளேஸ்னா காட்டேஜ்லாம் இருக்கு, நிறைய பாவம் செஞ்சாங்க அப்படின்றாங்க. இவங்க விளக்க பிடிச்ச மாதிரியும் இவங்க அங்க உட்கார்ந்து இருந்த மாதிரியும் ஒரு கற்பனையில பேசுவாங்க. இந்த ஒரு முஸ்லீம் பேசலாமா கூடாது. சூழ்நிலையாளர் 1000 பேசுவோம். ஏன் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு தெரியுமா? கடந்த காலத்துல வயநாட்டு வழியில இருக்கக்கூடிய யானைக்கு உணவு கொடுத்தாங்க. அந்த யானை உணவு சாப்பிடையில அந்த உணவுல வெடிமருந்து வச்சு கொடுத்தாங்க. அதனால அந்த வெடிமருந்தோடு அந்த உணவு தின்னுட்டு வாயெல்லாம் செதஞ்சு போய் வாய்க்குள்ள வெடிச்சு வாய் செதஞ்சு போய் ரத்த ஆற்றுக்குள்ளே ஒரு நாள் 2 நாளுமா கிடந்து அது வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்து அது அப்படியே தவிச்சு சீரழிஞ்சு செத்து போச்சு. யானை செத்து போச்சதுனாலதான் இன்னைக்கு சீரழி வந்துச்சு அப்படின்னு சூழ்நிலையாளர்கள் பேசுறாங்க. சூழ்நிலையாளர்னா அந்த ஊர்ல நாகரிகமா பேசணும்னு சொல்லுவாங்களா, இவங்களுக்கு சூழ்நிலையாளர்கள் என்ற பெயர். நாகரிகமா பேச எவன் தெரியாது. ஆனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இளையதளங்கள்லாம் இந்த சூழ்நிலையாளர்கள் இந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு கீழ்ஜாதி பையனை
கூப்பிட்டு வச்சு அடிச்சுட்டாங்க, கைகால புடிச்சுட்டாங்க, அதனாலதான் வயநாட்டுல நிலச்சரிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பார்வை ஒரு முஸ்லீம் பார்க்கலாமா? சூழ்நிலையாளர்கள் இன்னும் கொஞ்சம் அறிவுரை கூறி போனவங்க சொல்றாங்க, 1986 நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கேரளா கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சுன்னா அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திருச்சு. அப்புறப்படுத்தின பிறகு அங்க போய் வாழலாமா? ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டுச்சாங்க, அங்க போய் திரும்ப இருக்கலாமா? இவன் மீண்டும் அங்க போய் உட்கார்ந்துட்டான், அதனாலதான் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறான் சூழ்நிலையாளர். அதோட முடிச்சுக்கல, வயநாட்டுல ஏன்கிட்டா நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இப்படின்னு காரணம் நிறைய. இதெல்லாம் நான் சொன்ன காரணம் இல்ல, இடைத்தளங்கள்ல சூழ்நிலையாளர்கள் இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அவன் பேசுற பேசு. வயநாட்டுல ஏன்கிட்டா நிலச்சரிவு வந்துச்சு, 2000 ஒரு 1986 முன்னாடி 2000 ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த 2000 நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு இவன் 2024 போய் கூடியிருக்கலாமா? ஒரு தடவை பட்டா போதாது, பைக் எடுத்துட்டு போறான், ஒரு தடவை கீழே விழுந்துட்டான், சைக்கிள் ஓட்டி பழகுதான் ஒரு பையன், ஒரு தடவை கீழே விழுந்துட்டான், சைக்கிளை எடுக்கக்கூடாதா? சூழ்நிலையாளர் கருத்தை தான் கேள்வி. இதெல்லாம் ஒரு மூமி பேசக்கூடாது, முஸ்லீம் பேசக்கூடாது. சூழ்நிலையாளர்கள் இன்னும் பேசுறாங்க. எந்த மாதிரி பேசுறாங்க? நிலச்சரி உள்ள பகுதி அது, அந்த பகுதியில போய் வீடு கட்டி உட்காரலாமா? இவன் டூரிஸ்ட்னு சொல்லி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வந்து கெட்ட சொல்லிட்டாங்க. நிறைய வருமானம் வேணும் சூழ்நிலையாளர்கள் சொல்றாங்க. வயநாடுங்கிறது அப்படியே தண்ணி போகக்கூடிய பகுதி, மலையிலிருந்து வரக்கூடிய பகுதிக்குள் உள்ள இருக்கும். கடவுளுடைய ஊரு, கடவுளுடைய வீடு, இப்படிலாம் சூழ்நிலையாளர் பேசுறாங்க. அங்கே கடவுளுடைய கோப பார்வை வந்துருச்சு. காரணம் என்னன்னா அங்க உள்ள அந்த நிலங்கள்ல, திடமில்லாத நிலத்துல இவன் கல் முண்டி வீடு வாசலை கட்டி காட்டேஜ் கட்டி டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டான். அதனாலதான் நிலச்சரிவு ஏற்படுச்சுதான். இது கொஞ்சம் அறிவுறுத்தினவன். இன்னும் சில ஆய்வு அறிஞர்கள் இருக்கிறாங்க. மழை எப்படி கொண்டுச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை அறிஞர் கூட அறிக்கை வெளியிடுது, வானிலை அறிக்கை. 1/2 வருஷம் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்தில் பொழிந்து முடித்து விட்டது. என்னப்பா 60 சென்டிமீட்டர் கன அடியில மழை பொழிந்தது. அதனால வானம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. இடி என்ன செஞ்சிச்சு? பயங்கரமா இடிச்சு. வானம் பிளந்து தண்ணீரை கொட்டிருச்சு. இதாவது ஏற்றுக்கலாம், ஏன்னா குரானுக்கு நேராக தான் இருக்கு. தூஃபான்கிற வெள்ளப்பெருளையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ் வானத்தை திறந்துதான் அந்த சமுதாயத்தை அழிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பூமியையும் தண்ணி பிளக்க வச்சு. இந்த சயின்ஸாவது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அழிச்சு? அப்ப மற்ற சூழ்நிலையாளர்களுடைய கருத்தைலாம் நம்ம பேச முடியாது. சரி, வானம் பொத்துக்கிட்டு விழுச்ச, மழை வந்துச்சு, சரி, அந்த மக்கள் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு விளக்கணும். பாவம் செஞ்சாங்க. அத சூழ்நிலையாளர்கள் சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சூழ்நிலையாளர் கிடையாது, சூழ்நிலைவாதி கிடையாது, தௌஹீத்வாதி. முஸ்லிம்கள் ஏகத்துவாதிகள். ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவர்கள். ஏக இறைவன் எதை சொல்லித்தரானோ அதை தான் பேசணும். நல்லதை பேசு, அபி எஸ்முத், இல்லைன்னா வாய முடிக்கிட்டு இரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஃபகுல் கைரன், பேசினால் சிறந்ததை நல்லதை பேசு, அபி எஸ்முத், இல்லைன்னா வாய முடிகிறது அப்படின்னா. இப்ப இந்த வயநாட்டு சம்பவத்துல நம்ம வாய முடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குதா, அல்ல வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பயானத்தை பார்க்கணும். இப்ப இதுல சிலர் என்ன செய்யறாங்க? பாவத்தின் மூலமாகத்தான் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்களே. பாவத்தின் மூலமாக அழிக்கப்பட்டுச்சு சொன்னா அல்லாஹ் வகை அறிவித்திருக்கணும். அல்லாஹ் வகை அறிவித்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டு, அதனால நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த சமுதாயத்துக்கு அழிவு வந்ததாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வகை அறிவிச்சுட்டான், அதனால அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதானே? அந்த மாதிரி அழிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வரலாறுகளையும் நம்ம கொஞ்சம் பார்க்க இருக்கணும்.
இப்ப இதைய இந்த காலத்துல நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வரும். அந்த காலத்துல சமூக சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு, ஆறு சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு, லூத் நபி சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு. இப்படி சமுதாயங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு தகுந்த அளவு நிறுவில மோசடி செய்யறான், ஓரணை சேர்க்கை செய்தான், அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நாக்கத்தில்லாத ஒட்டகத்தை கால அறுத்தான், இறை தூதரை நம்பிக்கை கொள்ளாம போனா, இதனால அழிவுட்டு சரி. இங்க எந்த தூதர் தாவா செஞ்சாங்க, ஏன் அந்த யார் ஏற்க மறுத்தா, ஏன் அதை அழிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இன்னொன்று சூழ்நிலையாளர்கள் சிலர் சொல்றான், என்ன கேட்கிறான்னா, கடவுள் இருந்தா காப்பாற்றிக்க வேண்டியது, நீங்க தானப்பா வானத்துக்கு பூமிக்கு அல்லாதான் இங்க அல்லாத காப்பாற்ற வேண்டியதானே. ஒரு பாட்டி விட ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. என்ன கதை? பாட்டி கதை கேள்விப்பட்டிருக்கல நிறையா. பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல எங்களை வெள்ளம் அடிச்சு கொண்டு போயிடுச்சு. என் பேத்தியோடு நான் காட்டுக்குள்ள போனேன். நிறைய நம்ம ஆண்களே அதை பரப்புறாங்க. காட்டுக்குள்ள போனேன், அப்படியே கொம்பன் வந்தான். கொம்பன்னா யாரு? யானை வந்துச்சு. ஆனை வந்துச்சு, எங்க முன்னாடி 3 யானை வந்துச்சு. 4 யானை கதை மாறிடுச்சு. 4 யானை வந்துச்சு. அப்படியே இருக்கக்கூட அந்த பாட்டிக்கு அழகாக கண்டு தெரிஞ்சிருக்கு பாரு. மழை பெஞ்சது எப்போ பெஞ்சதுமா? கரெக்டா 1 மணிக்கு மழை பெஞ்சிச்சு, வெள்ளை வெள்ளையும் அடிச்சு. இந்த பாட்டிக்கு இருக்குக்குள்ள கண்டு அப்படி தெரிஞ்சதுக்கு 4 யானை. அதுல ஒரு யானை அப்படியே நின்றுச்சு எங்க முன்னாடி. நான் கேட்டேன், நான் சும்மா தான் காட்டுக்கு வரல, நானே வாழ முடியாம வெள்ளத்துல அடிபட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்கேன், என்னை நீ ஒண்ணு செஞ்சிடாத கொம்பா ஆனை அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். கேட்ட உடனே இந்த ஆனை கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்படின்னு மூச்சு பெருமை சொல்லிட்டு அந்த பாட்டி அழகான ஒரு கதை சொல்லிச்சு. உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஏன்னா அந்த பாசெல்லாம் மலையாளத்துக்காரங்க பாசம் அந்த ஆணைக்கு புரிஞ்சிருக்கு போகுது. ஏன்னா பெரும்பாலும் அந்த ஆணை பாகங்கள்லாம் மலையாளத்துக்காரங்களா இருப்பாங்க. சரி, அவங்க லாங்குவேஜ் புரிஞ்சு எல்லாத்தையும் அதை கண்ணீர் விட்டு அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல என்ன சூழ்நிலையாளர்கள் பேச வராங்க, அது உண்மையா இருக்கலாம் பொய் இருக்கலாம், அந்த பாட்டி நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, அதை விட்டுருவோம். சூழ்நிலையாளர்கள் என்ன சொல்றான்னா, நல்லா இருக்கானா, யார் காப்பாத்தா? ஆனை காப்பாத்திருக்கியா? இல்ல சாமி, ஆனை யாரை காப்பாத்திருக்கு? அவங்க ஆனம்பாங்க கேரளா. அப்ப ஆனை காப்பாத்திருக்கு, இல்ல சாமி அது நன்றிருக்கு. யார் வந்துருன்னா அவன் கடவுள் நினைச்சா. இதுல சந்தர்ப்பவாதி ஒருத்தர் இருக்கான். யாரு? நாத்திகன்னு சொல்லி இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதி. அவன் என்ன செய்வான்? முருகன் காப்பாத்துற, இயேசு காப்பாத்துற, அல்லாஹ் காப்பாத்துற, காப்பாத்துனதே இல்ல சாமி காப்பாத்து. மனுஷனா காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த பாவிகளா அவங்களையே அழிக்கணும், நீங்க அல்லாஹ் சொல்றீங்களா அழிக்கணும் அப்படின்லாம் கேட்கிறாங்க. யானை என்ன பாவம் செஞ்சு? யானையும் மாட்டி செத்து போச்சு, அதை வேற காட்டுறாங்க. குழந்தையெல்லாம் பச்சை குழந்தையெல்லாம் பாவம் செஞ்சு, அதுவும் தாயுடைய அரவணைப்புல மோதாய் போச்சு, அதெல்லாம் காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் ஏன் அவங்களுக்கு அழிவை காட்டணும்? இது இன்னைக்கு மட்டுமா நடந்துச்சு? கடந்த ஆண்டுகளில் இந்த நிலச்சரிவு நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்திருக்கா இல்லையா? இங்க மட்டுமா? உலகம் முழுக்க அப்பப்போ ஆண்டுக்கு 1 தடவை 2 தடவை நடக்கா இல்லையா? அப்ப இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் தான் சொல்லித்தது. இதுக்கு விடையே தூய்மையான இறைவனுடைய மார்க்கமான இஸ்லாம் தான் சொல்லுது. வேற எந்த விடையும் நம்ம பார்க்க முடியாது, வேற என்ன சூழ்நிலையாளர்கள் சொல்லக்கூடிய சொல்ல நிற்க முடியாது. நாம் ஆண்டுக்கு 1 தடவை அல்லது 2 தடவை அழிவை தருகிறாங்க. எப்படியான வார்த்தை சொல்றான்? அவரா எவங்க அன்னமும் இஃப்தருன, அவர்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? ஃபிகுல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஆண்டுக்கு 1 தடவையோ அல்லது 2 தடவையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அவரா எவன் அவங்க உணர வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? உங்க வீட்டுல கூட சோதனை வரலாம், உங்க தெருவில் கூட சோதனை வரலாம், உங்க நாட்டுல கூட வரலாம், வயநாடு தமிழ்நாடு எதுனாலும் வரலாம். அப்ப எங்கேனாலும் வரலாம். சோதிக்கப்படுவதை பார்த்து அவர்கள் உணர வேண்டாமான்னு கேட்கிறான். அவரா யாரும் இஷ்டம் போனேன் சோதிக்க அங்க ஒருத்தர் அடி விழுதார் அப்படின்னா, ஒருத்தர் மரணித்து போறாரு அப்படின்னா, ஆகா நம்மள இப்படிதான் மரணிச்சிருவோம், அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லா செய்யணுமே, இதை உணர சொல்கிறது இஸ்லாம். அப்ப ஆண்டுக்கு 1 தடவையோ 2 தடவையோ வரத்தான் செய்யும் சொல்லு. வரும்னு சொல்லப்பட்ட ஒரு செய்தி
இதை மாதிரி எதை சொல்ல முடியுமா? இவன் காப்பாற்றுறதுக்கு நிறைய யோசிக்கான். சுனாமி வரக்கூடாது, அப்படியே பாறையா அடிக்கிறீங்க மக்களை பாதுகாப்பதுக்கு யோசிக்கிறான். மக்களை காப்பாற்றுறதுக்கு சாதாரண இருக்கு என்ன செய்யணும்? கொரோனா தொற்று வருது, மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? கோவிட் ஊசியை போட்டு சரியா போயிடும், போட்டோம்னா செத்து போயிடும். அப்ப இந்த மாதிரி மக்களை காப்பாற்றுறதுதான் யோசிக்க. ஏன் வந்துச்சு யோசிச்சான்? வருது, நிறைய பேர் செத்து போறாங்கள யோசிக்க. அவங்க பாவம் செஞ்சதுனாலயா? உயிரோடு இருக்கிறவங்க உணரணும். பாவம் செஞ்சாங்க அதனால போனாங்கன்னா அதனால ரசூல் சொன்னா ஏற்றுக்கிறோம். அது ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்பு, நம்பிக்கை, ஈமான். அது நமக்கு அவசியம் வேணும். ஆனா சொல்லப்படாத ஒரு விஷயங்கள்ல இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அது எனக்கு பாடம், உங்களுக்கு பாடம், நமக்கு பாடம். அப்ப அதை வச்சு என்ன வரணும்? ஆனா நம்மளும் போய் சேர்ந்துருவோமே, ஏதாவது ஒரு நல்ல செஞ்சிருக்கோமா? நமக்கு ஏன் இப்படி ஒரு அச்சத்தை காட்டலாம்? எது பின்னாடி சக்காத்து கொடுக்காம இருக்குமா? தொழுகையில் எது போக வச்சிருக்கோமா? யாருக்கும் எது தீங்கு செஞ்சோமா? யார்கிட்டையும் போய் பாவம் பண்ணி கேட்கணுமா? எது கொடுக்கல் வாங்கல கடன் கடன் கொடுத்து முடிச்சுக்கோமா? யார்கிட்டையும் நம்ம வாங்க வேண்டிய கடன் கொடுத்துருவோமா? அப்ப இதையெல்லாம் முறையான நல்லவர்களாக நம்மை மாற்றிக் கொள்வதற்காண்டி நீங்க சோதிக்கப்படுது. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வரும். அதை கொண்டு அவர்கள் என்ன செய்யணும்? உணரணும், படிப்பினை வெற்றிக் கொள்ளணும் என்பதைத்தான் 9வது அத்தியாயம் 126வது வசனத்தை அல்லாஹ் பேசலாம். அன்புக்குரிய எல்லாமே கிடையாது, படிப்பினை ஏற்பட்டுட்டான்னு மட்டும் பாருங்க, தப்பிக்கதான் வழிபாங்க. சுனாமி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மினிமம் மோசா பகுதியில் இருக்கக்கூடாது, அப்படியே ஜமீன் இருக்க வேண்டியது. இங்கேதான் கடலை இருக்க வருது. எப்படி யோசிக்கிறான்? அடற்பட்டு இருக்கக்கூடாது. நிலச்சேரி வயநாட்டில் வருது, இன்னும் அங்கே வாழக்கூடாது. அப்படியே ஓட்டு கேரளா தாண்டி நீ எங்க வந்தா தமிழ்நாட்டிலே நிலச்சரிவு. பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து பேசிட்டாங்க. நம்ம நாட்டினுடைய நிலச்சரிவு எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 2000க்கும் மேற்பட்ட நிலச்சரிவு எண்ணிக்கை. அது அதிகப்படியாக 1000க்கும் மேற்பட்ட நிலச்சரிவு கேரளாவில் நடந்திருக்கு. கேரளாவில் மக்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்தால் சரியா போயிருமா? ஊட்டியில் நடக்குது, கொடைக்கானல், எல்லா பக்கமும் நிலச்சரிவு நடக்குதாங்க. தமிழ்நாட்டிலே நடக்கதான் செய்யும். அப்போ வடநாட்டிலே நடக்கதான் செய்யும். நிலச்சரிவு எங்கே நடக்கும்? நிலச்சரிவு ஏற்படுத்த அந்த நிலத்தை தந்தவன் யார்? அதை படைத்திருப்பவன் யார்? அதை உணர வேண்டாமா? அதை உணர்ந்து ஒன்றும் இல்லைங்க. உணர்வதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது மாடி, மேல ரூம் இருக்குன்னு சொல்லுவோம், கீழே நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம வீட்டில் மேல என்ன செய்யறாங்க? தடப்படாட்டு கொண்டாடிக்காரு, தடாப்படான்னு பாத்திரத்தை கீழே போடுதா? என்ன அர்த்தம்? ஒரு உணவு வருமா? இல்லை, தடாப்படான். என்னையா எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு செல்போன் பார்த்துட்டே இருக்கேன், அம்மா என் கொண்டாடி போக மாட்டேன். தடப்படா என்னமாச்சு? பாத்திரம்னா கீழே உடையாது. எவ்வளவு நேரம் டிவி பார்ப்பேன், பாத்திரத்தை திருப்பா, அதனாலதான் உடைச்சேன். உணர்ந்தமா இல்லையா? ஒண்ணு இல்லை, சட்னியை ஒரு மாதிரி தண்ணியா வச்சு கொண்டாந்து வந்துட்டாங்க தானே. உடனே மனைவி கொண்டு வந்த சட்னியை வச்சுட்டு, சட்னியா சட்னியா அப்படின்னு தூக்கி போட்டு உடைச்சா அதை பார்த்தோடனே என்னடா இது சட்னி கொஞ்சம் கூட தண்ணி வச்சுட்டு மனசு எப்படி கோவப்படுதான்? மத்தியான நேரத்தில் சட்னி குருமா எப்படி வரும்? நல்லா கட்டியா உணர்வு வரும் தானே. அவன் அதட்டினான், உருட்டுனான், பாத்திரங்களை உருட்டுனான், நம்மளை இப்படி போட்டு மிரட்டுறான். அப்படின்ன உடனே மதியம் குருமா நல்லா டைட்டாகும், கட்டியா. நீ கேட்கலையா? தண்ணியா சட்னி என்ன குருமா? சந்தோஷம், உணர்வு இருக்குதானே. என்னடா மாற்றி வைக்கிட்ட, என்ன மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கம்ப எடுத்தா, சார் படிச்சது சார், அடுத்த எக்ஸாம் மார்க் வாங்கிறேன் சார். இந்த உணர்வு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு இருக்கு. ரப்பு ஓட்ட கீழே வந்துட்டு என்னடா செயல்படுறா சொல்லுவான். அதிகார வர்க்கத்தில் இருக்கான். இங்க இருக்க முதலமைச்சரே வரமாட்டேங்காரு, பிறந்த நாள் ஜாலியாக கொண்டாடிட்டு. அப்ப முதலமைச்சரே நம்மளை தேடி உங்க கஷ்டம் என்னன்னு கேட்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் முதன்மையான ரப்பு ராகவி அவன் மேல அதிகார வர்க்கத்தில் இருக்கிறான். தூதர்கள் மூலமா தான் சொல்லுவான், நம்ம நேரடி அவன் பார்க்கல. அவன் உருட்டுவான், மிரட்டுவான், அவன் படைச்ச பூமி. அதை வச்சு நம்ம உணரணுமா வேண்டாமா? அதுதான் குரான் சொல்லி தந்தார். இன்னொரு வசனத்தில் பேசுறான், பதவலா இதாஜாவும் பகசன், அவர்களுக்கு நமது வேதனை வந்ததும் முதல் உணரணும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொரு விஷயத்தை சொல்லுவான், பதவுலா இதாஜாக பகசனா, நாம அவர்களுக்கு ஒரு வேதனை வந்ததும் ததாரோ அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமான்னு கேட்கலாம்.
அல்லாஹ் இப்படி அழைச்சிட்டாங்க, இப்படி உருட்டிட்டாங்க. ஐயோ நமக்கு இந்த வாணி வந்துருமே, நமக்கு இந்த சிரமம் வந்துருமே. எல்லாம் உன்னை தொழுவது. நேற்று வரைக்கும் நான் தொழல, எத்தனையோ மக்கள் போயிட்டாங்க. பார்க்கிறோங்களா நிலச்சரியில இந்த காசு தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்லாம் பாருங்க. அவன் பொட்டி அவங்கள குறை சொல்றதுனால அது பாடத்தினால அவங்க பேசிட்டாங்க, அவங்களாம் போயிட்டாங்க, மோத்தாயிட்டாங்க. அந்த பழைய காலத்தில் வெகுப்பட்டி திறக்கிறாங்க. அப்படி திறக்கணும் உள்ள வந்து மணிப்பாசு இருக்கிறாங்க. அப்படி கட்டுக்கிட்டா பணம் 500 ரூபா கட்டு, 1000 ரூபா கட்டு, 1000 ரூபா இல்லை 2000 ரூபா கட்டு, 500 ரூபா கட்டுன்னு இப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வரையில திடீர்னு 100 ரூபா கட்டு வருது. திடீர்னு என்னங்க சொர்ணம், தங்கத்தை சொல்லுவாங்க, அந்த சொர்ணம் மோதிரம் வருது. இப்படியே ஒண்ணு எடுக்கிறாங்க. அப்ப அதை பார்க்க நமக்கு தோண வேண்டாமா, என்னடா நம்ம சம்பாதிக்க வைக்கும். திடீர்னு அல்லாஹ் பூகம்பத்தை தந்தாலும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் எந்த சம்பாத்தியம் வேணும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் சேர்ந்துருவோங்க. என்ன நம்ம நன்மை செஞ்சோம், மேல படைப்பாளன் இருக்கானா இல்லையா, அதை உணரணுமா இல்லையா. அதான் அல்லாஹ் கேட்கிறான். நாம ஒரு வேதனையை கொண்டு அவர்கள் போனோம் அப்படின்னா அவர்கள் பணிந்திருக்கணுங்கிறான். ரெண்டாவது படம் முதல் உணரணும், அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வேணும். உணர்வு பெற்றவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் பணிந்து போயிடணும். என்னன்னா இந்த டீ விஷயத்துல யோசிக்கணும். நிறைய ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இப்போ சாப்பாடுறதுக்கு முன்பதாக டீ குடித்தாலும் சாப்பிடுறதுக்கு பின்னாடி டீ குடித்தாலும் உங்கள் உடல் கேடு. அந்த டீயை கையில் வச்சுட்டு கிளாஸ் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு குடிச்சிருவோம். இது நல்லா இருக்கு அப்படிங்கிறோம். காரணம் என்ன, நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, நான் குடிப்பேன். அதே மாதிரி பானிபூரியை எடுத்து கையில் சாப்பிட போயில கிளாஸ் தீ பண்ணுவோம். பானிபூரியினுடைய அப்படின்னாடி பானிபூரி எப்படி தயாரிக்காங்க, காலில் வந்து மிதிக்கான் வராட்டா, காலில் எவ்வளோ அழுத்து இருக்கும் அப்படின்லாம் பார்ப்பான், யோசிச்சுட்டே இருப்பான். பானிபூரி அந்த அந்த குளிப்பு சாரில் அதில் நிறைய கிருமிகள் இருக்கு. ஃபோக்கஸ் வச்சு நாங்கள் காட்டினாங்க லென்ஸ் வச்சு. சரி இப்போ சாப்பிட தூரம் போடுவானா, இல்லை இது நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிடுவோம். எல்லாத்தையும் யோசிப்பான், இது நல்லா இருக்குன்னு திட்டுவோம். இதே மாதிரி எங்க எத்தனை பேர் மௌத்தானாலும் சரி, இம்மனம் சரியாக விழுந்தாலும் சரி, விபத்துகள் கண்ணு முன்னாடி நடந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் மௌத்தாலும் சரி, என் மனைவியோ கணவனோ பிள்ளையோ மௌத்தாலும் சரி, 4 நாள் 3 நாள் இல்லை 4 மாசம் 10 நாள் கடந்த உடனே ஹோட்டலை பார்த்துட்டு சரி நம்ம வாழ்க்கை வாழ வேண்டியதான் அப்படின்னு உலகத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். பல மனிதர்களும் நம்பிக்கையாளர்கள் இருந்து எல்லாம் இந்த உலகம் தான் நிறவும். உலக வாழ்க்கை நல்லா இருக்கு எனக்கு எப்ப அதை பார்த்திய, வட்டி வாங்கக்கூடாது மயம் கேட்டிய, ரத்த ஆட்கள் நிரப்ப நல்லா அப்படின்னு சொன்னாங்களே கேட்டிய, இல்ல வட்டி வாங்கி சாப்பிட்டு நல்லா ருசியா இருக்கு, அதுதான் இலகுவா கிடைக்கும். வட்டிக்கு பைனான்ஸ் கார் வாங்குறதுதான் எங்களுக்கு நல்லா இருக்கு வாழ்க்கை. இந்த காலத்துல அவசியமா போச்சு. பைக் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கு, வீடு கட்டுறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் உனக்கு. அவன் அப்படிதான் சொல்லுவான். அல்ல அப்படிதான் எல்லாரும் நடந்துருந்தாங்க. அல்ல அப்படிதான் சொல்லுவான். நம்ம நடக்க முடியுமா? நம்ம வேற முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் செய்வோம். இடைவெளி செய்வோம், தஜாக்கு போவோம், பத்தியம் பொறுப்போம், கூட்டத்தை மாட்டுவோம். இப்படி இந்த மாதிரியாக நம்மளுடைய நிலை நடந்துருச்சுன்னா பிடிக்கும். அவர் பிடிக்கும். பணியாவிட்டாலும் உணராவிட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை பயங்கரமா இருக்கும். அப்படி போறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்னா, வலாக்கின் கஸத் குதுபுஹும், அவருடைய உள்ளங்கள் இறுகி விட்டது. அல்லாஹ் பேசுறான். எவ்வளவு சொன்னாலும் மண்டை உடைக்க மாட்டேன், விளங்கவே மாட்டேன், உள்ளம் இறுகி போச்சு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் பேசுறான், வஸய்யன லஹும் ஷைத்தான் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை ஷைத்தான் கூட உட்கார்ந்து அழகு காட்டுறான். அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, தொழாம தூங்குறது நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, தொழாம விளையாடுறது நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, தண்ணி அடிக்க நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. இப்படியே ஷைத்தான் கூட உட்கார்ந்துட்டு அழகுபடுத்தி காட்டிட்டான். உள்ளம் அப்படி இறுகி போச்சு. அதனால பேர் இதையும் அல்லாஹ் நமக்கு பேசுறது. இதை உணர சொல்லுங்க. 6வது அத்தியாயம் 43வது. ஆக அங்கிருந்து நடக்கக்கூடிய விபத்துகளாக இருக்கட்டும், நிலச்சரிவுகளாக இருக்கட்டும், ஆண்டுக்கு 1 முறை 2 தடவையோ அது ஏற்படத்தான் செய்யும். இது இஸ்லாம் சொல்லுகிறது. அது கண் முன்னாடி பார்க்கணும். இது இறைவனுடைய மார்க்கம். அல் குர்ஆன் மெய்ப்பிக்கிறது. இது உலகத்துடைய நிகழ்வு தான். இப்படிதான் இருக்கும். கியாமத் வரை உலகம் அடிக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். யாரையும் காப்பாற்ற முடியாது. நல்ல நேரத்தில் வந்தாலும் அந்த நல்ல பூகமாகும். கடற்கரை தாண்டாலும் அங்கிருந்து பூகம்பம் சுனாமி
அல்லாஹ் ரப்பல் அதே தீரும் சொல்லிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான் வகையின் அடிப்படையில். அது ஒரு குடும்பத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஏற்படும். ஆக வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருவது நாம் உணர வேண்டும் என்பதற்காகவும் அவனை பணிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சோதனை என்பதை மூமின்கள் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துவா செய்யும். அது 2வது. பாதிக்கப்பட்ட மக்கள் மூமின்கள், இறை விசுவாசிகள், நல்லடியார்கள் பேர்ப்பாங்கல்ல, அவங்களுக்கான துவா செய்யும். இது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டும். பொதுவாக அல்லது இதா அசாபத்தும் முசீபா ஆது இன்னால் இல்லாமல் இன்னாகிறார். ஒரு மூமின்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் எப்படி சொல்லுவாங்க? நாங்கள் அல்லாஹ்வுடையவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். சோதனை கூட அல்லாஹ் பட்டியல்படுத்தான். இதே வசனத்துக்கு மேல وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. சொர்க்கம் யாருக்கு இருக்குமா? நற்செய்தி என்ற சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அவர்களை நாம பசியினால் சொல்லிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ, பயத்தால் சொல்லிப்போம். அடுத்த நேரம் என்ன ஆகும், எப்படி வாழணும், அந்த பயமே சோதனையா. பசியினா அன்புசி வந்தவரா, நம்ம குடும்பத்துல உயிர் சேதம் ஏற்படும், நம்ம வைக்கிற பொருளாதார சேதம் ஏற்படும். அப்படியே லாபத்திலே போக முடியாது. அந்த வாழ்க்கையில தரமாட்டோம். நம்ம குடும்பத்துல யார் மொத்தமே இருப்பான்னு நினைக்காதீங்க. நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா மனைவி மக்கள் நீங்க நான் எல்லாம் பார்த்தோம். முன்ன எதையாவது ஒன்று சோதிச்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தீர்வு தானே. இறைவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், இஸ்லாம் இதை சொல்கிறது. தப்பிக்கவே முடியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் அழிவே தீரும். இதெல்லாம் ஒரு பாடம் நடத்துவோம். அப்போ பொருளாதார செயல்படுத்தியும் சோதிமா. எப்படி பொருளாதார அழிவு போச்சு, எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்கள்லாம் இன்னைக்கு நடந்தது பண்ணிட்டாங்க. அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. வயநாடு பாடம் தானே, எதுவுமே இல்லை தானே. அவங்க குடும்பத்தில் எத்தனையோ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, என் குடும்பத்தில் 40 பேர், ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கு, ஒருத்தர் கூட உயிர் ஜீவிக்க, எல்லாம் வெள்ளத்தோட செல்லப்பட்டாங்க சொல்லு கதறுதாரு. அப்போ குழந்தை, ஒரே ஒரு குழந்தை, குடும்பத்தை எல்லாம் இழந்திருக்கு. இப்படி பலதையும் பார்க்கிறோம். இப்படியாக உயிரை கொண்டு பொருளாதாரத்தை சேதப்படுத்தி அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மூமின் முஸ்லிம் அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்தது, நான் பொறுத்திருக்கிறேன், நாங்கள் அல்லாஹ்வுடையவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டி செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு தன்மையும் வேணும். அவர்களுக்கான பிரார்த்தனை செய்யணும், பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையில நம்ம சொல்லக்கூடிய துன்பத்தில் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மந்திரம் இன்னார் தகுமை நினைக்கிறார். இதையும் சொல்லணும். இது நமக்கு ஒரு பாடம். சரிங்களா? இதோடு நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய பாடங்கள் அப்படி என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை மூலமாக அழித்திருக்கிறோம். அதுல இருந்து நம்ம 1000 பாடங்கள் எடுக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நிலச்சரி மட்டுமல்ல, பல வழிகளில் அந்த சிரமங்களை முன் சென்ற சமுதாயத்துக்கு பாவிகளுக்கு கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு சம்பவம் தான் சமூக சமுதாயம் மிகப்பெரிய சத்தத்தால் அழிக்கப்பட்டார்கள் என்று 69வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சமூக சமுதாயம் மிகப்பெரிய சத்தம். ஏன் அழிக்கப்பட்டாங்க? அந்த வரலாற்றை நீங்க நீண்ட நடிகா பார்த்தீங்கன்னா, சமூக சமுதாயத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு நபியா வந்தார். மக்கள் என்ன செஞ்சாங்க? எப்பா வியாபாரத்தில் மோசடி பண்ணாங்க, அளவு நிறுவையில் மோசடி பண்ணாங்க, ஏகத்துவ பிரச்சாரத்தோடு அவங்க செய்த முக்கியமான பிரச்சனை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை குர்ஆன்ல சொன்னாங்கன்னா அது 1000 பாடங்கள் கியாமத் நாள் வரைக்கும். அப்பேற்பட்ட உன்னதமான பாடம் அவங்க தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க. என்னப்பா கூட்டத்தினரே பார்த்துருங்க, அளவு நிறுவையில் மோசடி பண்ணாது, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க. உன்னை தூதர்லாம் நம்ப முடியாது, உன்னை தூதர் நம்பணும்னா அத்தாட்சியை கொள்வான், நீ சொல்ற மாதிரி நியாயமாக நடக்க முடியாது. இதெல்லாம் இந்த சமுதாயம் பேசியது. மிகப்பெரிய அத்தாட்சியை கேட்டாங்க. அதையும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த அருப்பான மலை, இந்த மலையில இருந்து அப்படியே புறத்துக்கிட்டு ஒரு ஒட்டகம் வரும். அப்படின்னா உங்களுக்கு உதாரணம் போவோம் பேசலாம். என்ன ஒட்டகம் மலையை புறத்துக்கிட்டு வரணும் கேட்கலாம். அது மட்டும் இல்ல,
மலையை பிறந்துட்டு வந்தா நம்புவோம்னு சொன்னவன் அந்த ஒட்டகம் கர்ப்பிணியான ஒட்டகமா இருக்கும், கருத்தரித்து வரணும்னு கேட்டான். இவ்வளவு அத்தாட்சிகளை கேட்டவன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கலாமா? மறுக்கலாமாங்க? கண்ணு முன்னாடி பார்க்கறான், நாற்பத்தில்லாங்கிறாங்க, இது இறைவனுடைய அத்தாட்சி, இறைவனுடைய ஒட்டகம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சொல்லப்பட்டுள்ள அந்த ஒட்டகம் வெளிவந்த பிறகு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, ஒரு ஷர்ட். அந்த கிணறு இது வந்து மதீனாவில் ஹிஜ்ருங்கிற பகுதியில் தான் அந்த அந்த நபி வாழ்ந்துருக்கிறாங்க, அந்த சமுதாயம் வாழ்ந்துச்சு. ரசூலுல்லாஹ் கூட அந்த சம்பவத்தை வளர்க்குறாங்க. அந்த ஹிஜ்ருங்கிற பகுதி போகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் கூட வரும். இதுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த பகுதி, அந்த சமுதாயம் வாழ்ந்த பகுதி. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கிணறு இப்போ கூட ஹஜ் உம்ராக்கு போகிறவங்க பார்த்துப்பாங்க. இதுதான் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, தண்ணி குடிச்சாங்க. அந்த தண்ணீரை வந்து சோதனையை 40 கேட்டாங்களா, ஒட்டகத்தை கேட்டாங்களா, ஒட்டகம் வெளியே வந்துருச்சு, நல்லா வெளியே விட்டோம். இப்போ அதுக்கு தண்ணி கொடுத்து கடமைப்பட்டாங்க. நம்மளா மாறாட்டா எதையும் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சோதனையாக நமக்கு தெரியாது. யாரெல்லாம் ஒரு சாரியான நல்ல மனைவியை தான் துவா செஞ்சுட்டோம்னா சாரியான மனைவி கிடைச்சிருவா. யாரெல்லாம் இவ்வளவுதான் கேட்டணும், சூப்பரா இருக்கா, நல்லா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி துவா செஞ்சுட்டியா, சூப்பர் தான் தெரியும், கலர் தான் தெரியும். உள்ள வந்தோம்னா 10 காலையா தங்குதுன்னு நாடி. அதே மாதிரி அவங்களுக்கு இவனைத்தான் கேட்டணும்னு துவா செஞ்சிடாரு, நல்லடியாரா தா அப்படின்னு கேட்கணும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, இவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்படியான ஒரு ஒட்டகம் வேண்டாங்க, தண்ணி கொடுக்கணுங்களா, சோதனையா ஆயிடுச்சு. கேட்டா வேலை ஆயிடுச்சு. என்ன தண்ணி கொடுக்கணும், நீங்க ஒரு நாள் தண்ணி குடிக்கணும் அந்த கிணத்துல, மறுநாள் ஒட்டகம். இவங்களுக்கு தண்ணி பத்தாக்குறையா ஆயிடுச்சு, நிறைய குடிப்பாங்க. இவர் மகா குடிக்காத உடனே என்ன செஞ்சாங்க, இது இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையா இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கால்களை அறுத்துக்கிட்டாங்க. கால்களை அறுத்து சித்திரவதை செய்து அக்கருவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனுடைய கால்களை அரித்து அதை சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சும்மா விடுவான், அடிச்சா பாருங்க, மிகப்பெரிய சத்தம். சமூக சமுதாயம் மிகப்பெரிய சத்தத்தை கொண்டு அடிச்சு, ஒரு டெசிபிள் அளவுக்கு சத்தத்தை கேட்கலாம். இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட சத்தம் போட்டா கால பொறுத்து அவங்க சத்தம் போட முடியும். அவன் அந்த சத்தம் ஒரு லிமிட் தானே. திடீர்னு இடி இடிக்குது, இடி இடிக்கிற பிள்ளைங்கள்லாம் பதறி அழுது ஓடி வருது, குறிப்பிட்ட அளவு சத்தம் தான். சமீபத்தில் இடி தமிழகத்தில் இடிச்சு, மாட்டுடைய காதெல்லாம், இந்த நெல்லை மாவட்ட தென்காசி பகுதியில் காதுல இருந்து ரத்தம் வந்துச்சு. அவ்வளவு பயங்கரமான இடி. ஏன்னா மாடு வெட்ட வழியில வேணுமா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுனால எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாங்க. அந்த இடியில டெஸ்டில் அளவு கூடையில என்ன செய்யும் போது நிறைய ஹார்ட் பேஷண்ட்லாம் போட்டு போயிருந்தாங்க. இப்போ அதிகமாக இந்த மேளதாளங்கள், பாட்டு கச்சேரிகள்லாம் போடக்கூடிய சமயத்தில் கவர்மெண்டே ஒரு 40 25 வச்சிருக்கிறாங்க. அந்த டெசிபிள் அளவுக்கு தான் நீங்கள் குழாய் வைக்கணும், மைக் செட் வைக்கணும், இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்குள்ள நிற்காம கொஞ்சம் கூடுச்சுன்னா அது குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அது ஒரு வேதனையாகும். அது மட்டும் இல்லை, இப்போ அவன் கண்டு வர வச்சுட்டான். அந்த இசையில எவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறானோ அந்த சத்தத்தை கேட்க கேட்க அப்படியே இது ஒரு போதை மாதிரி அது உள்ள போய் கடைசியில ஹார்ட் அட்டாக்கவே என்ன செய்யுது, ஹார்ட்டே அட்டாக் பண்ணி ஆளை க்ளோஸ் பண்ணிடுதுன்னு இப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சயின்ஸ் அறிவியல் வெளியிடுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்கறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த சத்தம் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் முத ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்கல கொஞ்சம் குறைய லெவல் தான் வைப்பான். அது பிறகு பழகிடும். இந்த மது குடிச்சு போதை ஏறாத மாதிரி அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு அம்சத்துக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், போதையே வராது. இந்த ஒரு மந்திரி கூட, ஒரு அமைச்சர் கூட சட்டமன்றத்தில் உட்காந்து பேசினார், போதையே இல்லை, அதனால தான் கள்ளச்சாரத்தை ஊற்றி கொடுத்தாங்க, கள்ளக்குறிச்சியில் செத்து போனாங்க, அதனால அப்படிலாம் சிரிப்பா பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த டெசிபிள் அளவு கூட்டினாதான் அவனுக்கு சுகமே இருக்கும். அது ஒரு போதை. இசை ஹராமை இஸ்லாம், அது ஒரு போதை. குறிப்பிட்ட அளவு சவுண்டு கேட்பான், 10 இன்னும் கொஞ்சம் ஏற்று நர்ஸு சொல்லி சொல்லி காலை போட்டு அவன் சவுண்டை கூட்ட கூட்ட அது கடைசியில் ஹார்ட்டுக்கு நேரடியாக போய் ஒரு அட்டாக் ஏற்படுத்தி ஆளை போஸ் பண்ணிடும். நிறைய பேர் மேடைகள் இருந்து பாட்டு பாடுறவன் அது சவுண்டை கேட்டு கேட்டு ஆனவன்னா மேடையில ஸ்டேஜில் செத்து போயிருக்கான். அதெல்லாம் ஆய்வு செய்து வெளியிடுறாங்க.
அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சத்தத்தால் கூட மனிதனுடைய ஹார்ட்ல போய் அட்டாக் ஆகி மூத்தாகும் அப்படிங்கிற சயின்ஸ் உலகம் சொல்லுது. சமூக சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது? கடுமையான சத்தத்தால் ஒட்டகத்தை நடத்தினீங்களா, தூதர் வழி நடக்கலீங்களா அப்படின்னு அல்லாஹ் மிகப்பெரிய சத்தத்தால் ஆச்சு. அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி இன்னொரு சமுதாயம் அம்மா ஆளும் சருசருன்னு வீசக்கூடிய மிகப்பெரிய காற்றா ஒரு சமுதாயம் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆறு சமுதாயத்தை நான் அழைச்சேன். கார்த்திகை சமீபத்தில் இங்க வீசிச்சா, கோட்டை பயங்கரமா வீசிச்சா. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி திங்கட்கிழமை இங்கே வீசிச்சாங்க. வீசிச்சா ஒரு அசர் 5 மணில இருந்து எல்லா கதவடிச்சு உள்ள படுத்தாங்களா, அந்த 2 ரோட்ல வந்து ஆகி தென்றல் காற்றே வருது வாங்கினாங்களா காத்து எல்லாம் குண்டக்கான நிலையான உள்ளவே படுத்துட்டாங்க. தடாபடான்னு அடிக்கும் வெளியே போகாத மதரசாவுக்கு பிள்ளைங்க மனசாக்கு போக வேண்டாம், காத்து பயங்கரமா வீசுது. மதரசாவுக்கு போன பிள்ளை அது அழைச்சோம், என் பிள்ளை வந்தா வெளியே விட்டாரு. அவங்க பாப்பாவே வர சொன்னேன். அங்க பாப்பா எவ்வளவு பாதுகாப்பு, காத்துனால பேரடி இருக்குன்னு உணர்ந்து போனேன். அல்லாஹ் அனுப்பிய காட்சி சருசரின் ஆட்சியா பயங்கரமான காற்றை வீசிச்சு. ஒரு 20 நிமிஷம் காற்றுக்கே வீட்டை அடைச்சு உட்கார்ந்தவன் உணர செய்யறாங்க. நீ உணர்ந்துக்கோ, நான் இருக்கிறேன், பயந்துக்கோ, வேற எதுவும் உருட்டுறேன், நீ தெளிவாகி அன்புக்குரிய எல்லாம் யாருங்க. அதே மாதிரி 6 சமுதாயம் அழிக்கப்பட்டதே அதான் பேசுறாங்க. சும்மா 20 நிமிஷம் வந்து போன காட்டு கிடையாது. நம்ம பகுதிக்கு வந்து போச்ச அந்த 5ல இருந்து 5:30 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் இந்த மாதிரி காற்று இல்ல. அல்லாஹ் பேசுகிறான். சக்கரஹா அழகி அவர்கள் மீது அந்த காற்று வீசியது சபகலையா 7 இரவுகளாக வீசிச்சு. தாங்குவானா சமுதாயம்? 7 இரவுகளாக வீசிச்சு. அவருடைய சகோதரரை, அந்த தூதரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. 6 சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதனால 7 இரவுகள் மட்டும் இல்ல, ஒரு தமானியத்து ஐயா 8 பகல்களை வீச செய்கின்றார். ஒருத்தன் ஜபிச்சிருப்பானா பேச்சு பாரு அப்படிங்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்தாலே இருக்க முடியாது. வீடோட வேற இருக்குமே. சூறாவளி காட்டுனா சும்மையா வந்துட்டு போகுது, அப்படியே சுத்திச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வேற குறுக்கி மேல வந்து நச்சு போட்டுருப்பேன். இருக்கிற மாடு வீடு வைக்கிறது, அந்த தோப்பு துறவு அத்தனை மனுஷன் ரோட்ல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் அவங்க பலமானவர்கள் வேறையா. அதிகமாக வரலாறு சொல்றான் திருக்குறான்ல. நீங்க 69வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல பார்க்கலாம். 6-7 வசனத்துல சொல்லுகிறான். ஆக 7 இரவும் 8 பகல், ஒரு வாரம் வீசியிருக்கீங்க. ஒரு வாரம் தாங்குவானா? அல்லாஹ் சொல்லுகிறான். குசுமன் பத்தரல் கோபம், அது தொடர்ச்சியா வீசிக்கிட்டே இருந்துச்சு. பத்தரல் கோபம், அந்த கூட்டத்தாரிகள் பார்த்தீங்கன்னா ஃபீஹா சர்ஆ, அவர்கள் எந்த அளவுக்கு வீசிச்சு அப்படின்னா கஅன்னஹும் அஜாஸின் நஹ்லின் காவியா, பிடிங்கி எரியப்பட்டுள்ள பேரிச்ச மரத்தை போட்டு ஆயிட்டாங்க. அப்படியே பிடிங்கி தூர பேரிச்ச மரத்தை போட்டு அது முளைக்குமா? வேரோடு வேரடி மண்ணோடு தூக்கி போட்டோம்னா அந்த பக்கம் உட்கார்ந்து முளைக்க போகுது. அந்த மாதிரி அதை உசுர தூக்கி ஒவ்வொரு மனிதனையும் ரசூலை நம்ம மறுத்த தாவாவை ஏற்றுக்கல, உனக்கு இதான் அறிவு காட்டியிருக்கிறான். இது அல்லாஹ் பேசணும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் வந்து பாவிகளை இப்படி அழைத்திருக்கிறான். சத்தத்தால் அழைத்திருக்கிறான், காற்றை வீசி செய்து அழைத்திருக்கிறான். இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம். வலகத அர்சல்னா நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துன அந்த கௌமுக்காக வேண்டி வலகத அர்சல்னா நூஹன் இலா கௌமி, அவருடைய கூட்டத்திலிருந்து அவருடைய தோழர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய கூட்டத்திலிருந்து தேர்வு செய்து அவர்களுக்கு அனுப்பணும். 1 வருஷம் 2 வருஷம் தாவ போனல. இப்ப ரவித அல்ஃபசனா 1000 வருஷம் இல்ல 50 வருஷம் கம்மியா 950 வருஷம் அந்த கூட்டத்தோடு வாழ்ந்தார். அழைப்பு பணி கொடுத்தார். எந்த மாதிரி எல்லாம் அழைப்பு பணி கொடுத்தாருங்கிறது எல்லாம் விவரிக்கிறான். இரவுல போவார், பகல்ல போவார், காலையில போவார், மாலையில போவார். எல்லா நேரங்களையும் என் சமுதாயத்துக்கு போனேன். ஆனா கேட்கல. காதுல விரல வச்சு பொத்திக்கிட்டான், பணியில துணியை வச்சு பொத்திக்கிட்டான். இப்படியே மார்க்கத்தையும் என்னையும் நம்ம மருந்த யாரா அப்படின்னு சொல்லி கையெழுத்தாங்க. அதனால அந்த சமுதாயம் அழைக்கப்பட்டுச்சு. எல்லாம் பேசுகிறான். அவர்களுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தை அனுப்புறோம்.
அங்க வந்த வெள்ளப்பொருளையும் இங்க வந்து நமக்கு உணர்த்த வயநாட்டில் வந்து மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டது. அதுல வந்து காற்றாற்று வெள்ளம்லாம் நமக்கு பாடம், அதையும் பாடமாக பார்த்து அவர்கள் அல்லாஹ்வை நம்ப மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ப மறுத்தாங்க, மார்க்கத்தின் பிறகு நடக்க மறுத்தாங்க. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெள்ளத்துக்கு துஃபான் சொல்வாங்க. அப்பேற்பட்ட அநியாயக்காரர்களை வெள்ளத்தால் அழைக்கும். வானம் பொழியுது, பூமியில இருந்தும் அல்லாஹ் நீர்களை ஒத்துழைக்க செய்யறான், நாலாவுக்கும் வறட்சினாங்க. அப்படியாக வந்து அழைத்து போறாங்க. சொந்த பிள்ளை, நீ வாடா அருமை மகனே கப்பல் ஏறி போடா, நீ நம்புடான்னு கூப்பிடுறாங்க. நான் உடனே நம்ப மாட்டேன். இறைவா என் குடும்பத்தினர் ஒருவன் அப்படி சொல்லாத, இறைவனுக்கு கொண்டா அவன் குடும்பத்தினர் நல்லா நூவரை சாகுது பதில் சொல்றான். இவர் கூப்பிட்டு பார்க்கறாங்க, நூவரை கூப்பிட்டு பார்க்கறாங்க. நான் மலை உச்சி மேலே ஏறிடுறான், மலைக்கு மேல வந்து அழிக்கு போனதாக வரலாறு குரான்ல பார்த்தோம். அழிச்சு போனான். அப்ப அல்லாஹ் ரப்பல் எதையும் செய்ய முடியும், அவன் எதையும் செய்ய சக்தி வாய்ந்தவன், எப்படியும் அழிப்பான். நிலச்சரிவு கொண்டு அழிப்பான். பூகம்பத்தாலே ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் திருப்பதை குரான்ல சொல்றான். فَكَذَّبُوا فَأَخَذَتْهُمْ رَجْفَةً فَأَصْبَحُوا بِدَارِهِمْ جَاثِمِينَ. ஒருத்தரை பூகம்பத்தால் பிடிச்சோம், மறுநாள் அவருடைய வீடுகளை அப்படி புரட்டி போட்டோம். யாரு? அவன் அந்த பாவம் செய்தான். ஒரு தேசத்துக்கு இன்னைக்கு வானவில் பேரணியும் வச்சுட்டு இருக்கான். அதுக்கு அரசாங்கம் வர அனுமதி கொடுக்குது. வானவில் பேரணி தெரியுது அவனுக்கு? லெஸ்பியன், கோமா செக்ஸ், ஆண் ஆண் பெண்ணு பெண்ணும், ஒரு ஆணை 3 பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு பெண்ணை 2 ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் அனுமதி வேண்டி வானவில் பேரணி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் நடத்திட்டாங்க. நம்ம ஐயாவும் தமிழக முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாங்க. இந்த கேடுகிட்ட கலாச்சாரம் வந்து எப்போ ஆரம்பிக்குது? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஆரம்பிக்கும். லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தாவா பணியில அல்லாஹ் நம்புங்க, கல்யாணம் முடிச்சுக்கோங்க, என் பிள்ளையனால நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க. எந்த கட்டத்தில் அப்படின்னா அவங்க சோதிக்கப்பட்டாங்க, கடுமையான சோதனை. அவங்களுக்கு வந்து சோதனை யாரும் பண்ணல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த 2 மாணவர்கள் அழகிய தோற்றத்தோடு ஆண் தோற்றத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிட்டு, உங்களுக்கு குழந்தை பிறக்கும், சாலியான பிள்ளை பிறக்கும் நற்செய்தி சொல்லிவிட்டு, நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு வரோம், அவங்களுக்கு அல்லாஹ் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க தகவல் சொல்ல போறோம் அப்படின்னு அங்க சொல்லிட்டு தான் போறாங்க. அது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருகி அங்கேயே போறீங்க அப்படின்னு பயந்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வானவர்கள் வந்துட்டாங்க. அந்த வானவர்கள் ஆண் வடிவத்தில் வந்தாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு அந்த கோபம் என்ன செய்ய தெரியுமா? கூட்டத்தினர்கள் எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. 2 ஆண்கள் அழகா லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள ஆண்கள்லாம் போறாங்க. குரான் சொல்லக்கூடிய வரலாறு. போனவன் நேர போய் கையை பிடிச்சி இருக்கிறான். லூத் நபி ரொம்ப கவலைப்படுறாங்க. தயவு செய்து என் விருந்தாளிகள் இருக்குது, நம்ம விருந்தாளிகளை எப்படி கண்ணியப்படுத்த நினைப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் சண்டைக்கு வந்தா கூட அந்த நேரத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பேசுவோம். சண்டைக்கு வந்தா கூட பேசிக்குவோம். நாங்கள் அப்படிதான் வாழப்படம் பேசுவோம். இன்னும் சண்டை போட்டீங்களா? இல்லைங்க, சண்டை போடுறோம். நாங்கள் எங்களுக்கு பழக்கம் அப்படிதான். சண்டையே போட்டால் கூட விருந்தாளிக்கு வந்து கண்ணியமாக இருக்கு நடக்கமா இல்லை. இங்கே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விருந்தாளிகள் வந்துருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வர சமயம் அந்த சமுதாயத்தை கையை பிடிக்கிறாங்க. இவங்க விட்டுருங்க, என் பிள்ளை எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க, உனக்கு தெரியாதா? பேசுறாங்க. நாங்க எதை விரும்புவோம், எங்களுடைய உறவு என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? மாணவர்களாக தான் தெரிந்தாங்க. அதனால எல்லாம் விட்டு வச்சானா பூமியை அப்படியே கீழ் உள்ள பூமியை அப்படி தோசைப்படுற மாதிரி தூக்கி நினைச்சு அல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுடைய வீட்டு வேரோடு குடிக்க அடிக்கப்பட்டுச்சு, ஒண்ணுமில்லாம போனாங்க இரவோட இரவா. அப்ப இப்படியான ஒரு மார்க்கத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும். அதை மீறினால் இதன தண்டனைகள்லாம் பாருங்க. இதுல நிறைய பாடம் இருக்கு. உணர்தல் என்பது அப்பப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பாதிப்புலாம் நமக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தும். இந்த குர்ஆனுடைய வரலாற்று சம்பவங்கள் மூலமாக நமக்கு நிறைய பாடங்கள். இதுல என்ன பாடம் அப்படின்னா, இந்த ஓரணை சேர்க்கை என்பது சமுதாயத்தை அந்த லூத் சமுதாயம் கொண்டு வந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் உலகத்துல முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க.
இதை ஒரு மூமின் முஸ்லிம் எட்டி பார்க்கவே கூடாது. இந்த சிந்தனையே வரக்கூடாது. அவன் சொல்றான் மருத்துவர்கிட்ட போய், எங்களுக்கு நான் என்ன ஆணா இருந்தாலும் எனக்கு ஒரு பெண்ணையே நாட மாட்டுக்கு, எனக்கு வந்து ஆணைத்தான் நாடுது. அப்படி என்னோட இதுல பெண்மை இருக்குன்னு உணர்றேன் அப்படின்னு. அது நோய் உனக்கு, அது நீ மருத்துவர் தான் பார்க்கணும். அதுக்கே நீ ஆணை பார்க்க ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குறா. நான் வளர்ந்து வரக்கூடிய பருவ நேரத்துல இப்போ அந்த ரீசெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா கூட என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பெண்ணையே நீ கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு பெண்ணுக்கு பெண்ணே சொல்லிச்சான். இவன் வளர்ந்து வரக்கூடிய சமயத்துல பெண்ணை தான் தடுச்சான், ஆணையும் தடலையா. என் முழு உணர்வு அப்படி சொல்லிச்சு. அது உனக்கு நோய். இயல்பாக ஒரு பருவ மாற்றம் வந்தது அப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் எல்லா உயிர்களும் இருக்குது. நீ மாற்றமா தேடுதுன்னா அது உனக்கு இருக்கக்கூடிய நோய். அதுக்கு நீ மருத்துவரை போய் பார்த்தா என்ன அதுக்கு மருந்து தர போறாங்க? உலகத்துல இயல்பாக மருத்துவ மாதிரி வாழ்க்கை கேட்கணும். உன்னுடைய மனோயசின் பிரகாரம் வாழ்க்கைனா இந்த அழிவு இருக்கும். இன்னைக்கு பூமியை புரட்டறிய, என்னை அழிக்கிறிய யோசிக்காது. அல்லா நாடினால் நிலைச்சரிவு கொண்டு அழிப்பான், கடுமையான சத்தத்தை கொண்டு அழிப்பான், பூகம்பத்தினால் அழிப்பான், வெள்ளப்பரலையை கூட அழிப்பான், ஒரு வாழ விட்டு அழிப்பான். பாவத்திலே மூழ்க செய்து பாவிகள் பாவத்தை அதிகமாக செய்து அதை கொண்டு நரகத்தில் போடுவது கண்டு வைப்பான். அதனால அன்புக்குரிய அல்லாஹ் அடியார்களே, எந்த ஒரு பாவத்தின் பக்கமும் நம்ம பேரக்கூடாது. நம்மளதுல விபச்சாரமோ மதுவோ வேறு வியாபார மோசடியோ மாற்றத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் வட்டி போன்ற அனாச்சாரமோ இணை வைப்போ இப்படி எதையெல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறதோ பாவம் என்றோ அந்த பாவத்தின் பக்கம் போகாமல் இஸ்லாம் என்ற எல்லை. ஒரு முஸ்லீம் என்றால் அவன் கட்டுப்பட்டு நடந்தவன், இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல். அந்த எல்லைக்குள் நின்று நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நான் அந்த எல்லைக்குள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிறை சிறைவுகள் அங்காங்கே இருக்கக்கூடிய விபத்துகள் நமக்கு பாடமாக அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கக்கூடிய மக்களாக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். எல்லாம் அந்த அல்லாஹ் இருக்கிறாரே நம் அனைவரையும் இந்த இஸ்லாமியத்தில் வாழ்ந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மன்னிக்கு சிவானாக என்ற பிரார்த்தனைகளோடு இந்த வாரத்தில் உலக நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாசகமான